ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்கின் இன்ஸ்டன்டா பிரைட் அண்ட் க்ளோவா எப்படி மாற்றலாம், அதுவும் சினி ஃபீல்டுல சீரியல்ல இருக்கக்கூடிய ஹீரோயின் ஸ்கின் மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னும் நேச்சுரல் பியூட்டியா நம்ம மாற்றலாம். மேக்கப் இல்லாமலே ஒரு மேக்கப் லுக் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நேச்சுரல் ஒரு க்ளோ, ஒரு நேச்சுரலான ஒரு கலர் ஒரு பிரைட் எப்படி நம்ம கொண்டு வரலான்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுவும் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் மட்டுமே வச்சு நம்மளுடைய ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவா மாற்றலாம், அவ்வளோ ஒரு பிரைட்டா மாற்றலாம். அந்த ட்ரிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெண்டு ஹோம்மேட்ல ரெண்டு ட்ரிக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களே வீட்டில் அதை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இன்னைக்கு நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் நியூ வியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய பியூட்டி டிப்ஸ், நிறைய ஹோம்மேட், நிறைய ப்ராடக்ட் மேக்கிங் வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு வீக்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிங்க, ஆல் என்ற பட்டனும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நாங்க பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வந்து சரி. இப்போ வாங்க நம்மளுடைய ஸ்கின் இன்ஸ்டன்டா பிரைட் அண்ட் க்ளோவோ அதுவும் ஃபிங்கரால மட்டும் வச்சு எப்படி வந்துட்டு ரெடி பண்ண முடியும், எப்படி அதை வந்து சாத்தியப்படும், உண்மையாவே வந்துட்டு அது ரிசல்ட் இருக்குமா என்பதை பார்க்கலாம். நேச்சுரலா நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு அழகுதாங்க. லேசா சீண்டி விட்டாலே போதும் நம்மளுடைய ஸ்கின்னும் செலிபிரிட்டி ஸ்கின் மாதிரி நல்ல ஒரு க்ளோவா பிரைட்டா தனியா ஒரு டிஃப்ரெண்டா நம்மளுடைய ஸ்கின் டோனும் வந்துட்டு தெரியும். கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டு விதமா உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். நார்மல் டு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆயிலி பிம்பிள் ஸ்கின்னா இருந்தா இதே மெத்தட் வந்துட்டு நீங்க ஜெல், அலோவேரா ஜெல் இல்லைன்னா சீரம் வச்சு நீங்க வந்துட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, கலை இல்லாம இருக்கு, அங்கங்க வந்துட்டு டார்க் சர்க்கிள் இருக்கு, அங்கங்க டார்க் பேச்சஸ் இருக்கு, இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கு, எல்லாமே வந்து எல்லா ப்ராப்ளத்தையுமே வந்து இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியாயிடும். ரெண்டாவது வந்துட்டு ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் நீங்க கொடுக்கணும். ஒரு மசாஜ் கொடுத்தீங்கனாலே நீங்க கேட்கக்கூடிய அந்த க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஸ் அப்பப்போ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணா கூட சரிதான். நீங்க முகம் கழுவிட்டுக்கு அப்புறம் இப்படி லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ஸ்கின் டக்குன்னு ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். நார்மல் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸை தொடச்சிட்டுக்கு அப்புறம் நீங்க பாருங்க கண்ணாடியை. நான் சொல்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரம் அந்த ஃபேஸ்ல அந்த தண்ணி இருக்கிறதோடயே நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடியை பாருங்க. உங்களுக்கு ஒரு லைட்டா ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு 4 or 5 டைம்ஸ் நீங்க இதே மாதிரி பண்ணும் போதும் இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ ஒரு பிரைட் உங்களுக்கு இருக்கும். பட் இது கூடவே எஃபெக்டிவா நான் சொல்றேன், இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நான் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேரட் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் மசாஜ் நீங்க பண்ணணும். ஆயில் மசாஜ ஃபேஸ்ல நீங்க ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய நரம்பு, அங்க இருக்கக்கூடிய நமக்கு வந்துட்டு அந்த ரத்த ஓட்டத்தெல்லாம் நம்ம வந்துட்டு ஈவனா நம்ம கொண்டு வந்தாலே நம்ம ஸ்கின் வந்துட்டு பார்க்கறதுக்கு க்ளோவா இருக்கும். சரி பண்ணும் போதும் ஸ்கின்க்கு மேல இருக்கக்கூடிய லேயர்ல இருக்கக்கூடிய அழுக்கு, டெட் செல்ஸ், பிளாக் மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகி உள்ள இருந்து அந்த நியூ செல்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது உள்ள இருந்து உங்களுக்கு நியூ செல் வளரும். உள்ள இருந்து அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்துட்டு நியூவா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அது வந்துட்டு ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும் போதும் உங்களுக்கு நல்ல ஸ்கின் ஒரு பிரைட் கிடைக்கும், நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இது வந்து நான் சும்மா ஏதோ வீடியோக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது நான் ட்ரை பண்ற விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ கூட நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ நான் வந்து சேனல்ல ஒரு வீடியோ போடணும்னா அதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல இதே மாதிரி ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் வருவேன். ஏன்னா என் முகத்துல நான் எதுவுமே போடல. ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காட்டணும்னா நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காரணும் இல்லைங்களா. இதெல்லாம் போட்டுட்டேன்னா இதெல்லாம் நான் பண்ணி காட்ட முடியாது. அந்த டைம்ல வந்துட்டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சேனல்ல நல்ல ஒரு க்ளோவா இருக்கணும், ஒரு பிரைட்டா இருக்கணும்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைட்டா ஆயில் மசாஜ் பண்ணி இதே மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ல நான் பண்றதுனால என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா உங்க சேனல்ல பார்க்கும்போது நல்ல பிரைட் அண்ட் க்ளோவா இருக்கும். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இந்த க்ளோ இருக்கும். திருப்பி அகெயின் நீங்க ஒரு முறை பண்ணுனீங்கன்னா 1 டே ஃபுல்லா உங்களுக்கு இது மெயின்டைன் ஆகும். இது கண்டினியூவா நீங்க 1 மந்த் 2 மந்த் இப்படி கண்டினியூவா பண்ணும் போது பெர்மனன்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும். இதுவே நம்மளுக்கு வந்து பிடிச்சு போயிடும். நார்மல் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறத விட இதே மாதிரி ஃபேஸ் ஒரு மசாஜ் பண்றது நமக்கு பிடிச்சு போயிடும். ஸ்கின்னும் இளமையா இருக்கும். இது மாதிரி பண்ணும் போதும் ஸ்கின் இளமையா இருக்கும், சுருக்கங்கள் இருக்காது, நமக்கு வந்துட்டு ஃபேஸ் டல்லா இருக்காது, பொலிவா இருக்கும். ஒரு ஒரு 18, 19 வயசு பசங்க இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் நமக்கு வந்துடும். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். கேரட் ஆயில ரெடி பண்ண ஆலிவ் ஆயில். இதுல பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் இருக்கு, கேரட் இருக்கு, ரோஸ் பெட்டல் இருக்கு. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஆயில நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன்.
ஸோ மெயின் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் தான். இது வந்து மசாஜ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சேம் டைம் வந்துட்டு ஸ்கின்னை இன்னும் க்ளோவா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆயில். ஸோ அதனால ஆயில் எடுத்துக்கிறேன். பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அலோவேரா ஜெல் எடுத்துக்கங்க. சேம் இதே மெத்தட்ல கையில ஜெல்ல குழச்சிட்டு நான் சொல்ற மாரி நீங்க வந்துட்டு ஃபேஸ் மசாஜ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போதும் ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க ஃபேஸ்ல. வெறும் தண்ணியில கூட நீங்க இந்த மசாஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம் சும்மா தண்ணியில நீங்க இதே மாதிரி மசாஜ் பண்ணிக்கிங்க. ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் ஒரு நாளையில நீங்க எத்தனை முறை ஃப்ரீயா இருக்கீங்களோ அத்தனை முறை, இல்ல ஒரு வாரத்துல உங்களுக்கு என்ன எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் இதே மாதிரி ஆயில் இல்லைன்னா ஜெல் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு மசாஜ் கொடுங்க. ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த டயர்ட், டல் எல்லாமே கியூர் ஆகி ஃபேஸ் அவ்வளோ ஒரு பிரைட் அண்ட் க்ளோவா இருக்கும். இந்த ஆயில் மசாஜுக்கு நீங்க அப்படியே அடிக்ட் ஆயிடுவீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஸ்கின்னு. நெக்ஸ்ட் நமக்கு நிறைய ப்ரெஷர், நிறைய ஒரு ஏதாவது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படி உட்காந்து செய்யும் போதும், ஓ இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். நம்ம மைண்ட் வந்துட்டு வேற எதையும் யோசிக்காது. ஸோ இந்த மசாஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாங்க, செகண்ட் என்ன பண்ணும், தேர்ட் என்ன பண்ணும், ஸோ நம்மளுடைய வந்துட்டு டபுள் சின் இருக்கு. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும், டார்க் சர்க்கிள் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மசாஜ் பண்ணணும், ஷார்ப் நோஸ் வேணும்னா அப்ப அதுக்கு என்ன மசாஜ் பண்ணணும். நம்ம இதை பத்தி மட்டுமே யோசிக்கும் போதும் அதெல்லாம் நமக்கு வந்துட்டு மறந்து போயிடும். கொஞ்ச நேரமாவது நமக்காக வாழ்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நல்லா ஃபோர்ஹெட்ல வந்துட்டு இப்படி மசாஜ் கொடுத்துக்குங்க. கண்ணை வந்துட்டு இதே மாதிரி ஒரு பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐப்ரோஸ்ல இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போதும் கண்ணு நல்லா பொலிவா இருக்கும். கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய சுருக்கம் உங்களுக்கு வந்துட்டு வரவே வராது. கண்ணு வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டா, அவ்வளோ ஒரு பொலிவா இருக்கும். சுருக்கம் இருக்காது. எங்கெல்லாம் உங்களுக்கு அழகா இருக்கணும் ஸ்கின் நினைக்கிறேன் அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணி எடுத்து விடுங்க. டபுள் சின் இருக்கா, இப்படி எடுத்து விடுங்க. டபுள் சின் இல்லைனாலும் பரவாயில்ல, இதே மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க. இங்கெல்லாம் ஸ்கின் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கழுத்துலலாம் கூட நீங்க நல்லா இப்படி எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி இழுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னு. மைல்டா போட்டு ரொம்ப அழுத்திடக்கூடாது, மைல்டா. இங்க ஒரு ப்ரெஸ், இங்க ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி ரொட்டீன் மறுபடியும் 1 2 3 4 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட் இங்க கொண்டு போய் லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் காது பின்னாடி ஒண்ணு, காதுக்கு மேல. கண்ணை மட்டும் அழகா வேணும்னா இங்க பாருங்க. சரி பண்ணுங்க. நோஸ் ஷார்ப்பா உங்களுக்கு நோஸ் வேணும்னா அதெல்லாம் நோஸ்ல ஷார்ப்பா ஆக்க முடியாது. இயற்கையா படைச்சது அப்படிதானே நினைக்கவே நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. 1 மந்த்ல உங்களுக்கு ஷார்ப் நோஸ் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி எடுத்து விட்டாலே உங்களுக்கு நல்லா ஷார்ப் நோஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சில பேருக்கு வந்து நோஸ் பெருசா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் இப்படி அமுக்கி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சின்னதா மாறும். நோஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அசிங்கமா இருக்கு, முகம் பார்க்கறதுக்கே பிடிக்கலன்னு ஃபீல் பண்றவங்க கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க. நோட் சைட்ல வந்துட்டு நல்லா இப்படி நீட்டா இப்படி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி இந்த மசாஜ் பண்ணும் போதும் நோஸும் சின்னதா இருக்கும், நல்லா ஷார்ப் நோஸும் உங்களுக்கு கிடைக்கும். வாயை சுத்தி டார்க்னஸ் இருக்கு, வாயை சுத்தி ட்ரை ஆகுது, ஸ்கின்னு பீல் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த ஒன்றை ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. கிளியர் ஸ்கின், க்ளோ ஸ்கின், நல்ல ஒரு மேக்கப்பே இல்லைனாலும் ஃபேஸை தைரியமா நீங்க கேமரா முன்னாடி காட்டலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கின் டோன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் இந்த மசாஜ். நம்மளுடைய ஃபிங்கர்ஸ்லயே வந்துட்டு எல்லாமே இருக்கு பாருங்க. நம்ம ஸ்கின்குள்ளவே எல்லாமே இருக்கு. அது லைட்டா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டா சீண்டி விட்டாலே போதும். ஸ்கின் அவ்வளோ சூப்பரா இருக்கும், இளமையா இருக்கும். இந்த மசாஜ் வந்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஆண் பெண் எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ் பொலிவா வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம், இளமையா இருக்குனாலும் ட்ரை பண்ணலாம். சுருக்கம் வந்து ஃபேஸ்ல அங்கங்க கண்ணு கிட்ட, வாய் கிட்ட எல்லாம் சுருக்கம் இருக்கு, வாயில இங்க லைஸா தொங்குன மாதிரி இருக்கு, டபுள் சின் இருக்கு, ஃபேஸ் நோஸ் பெருசா இருக்கு, ஷார்ப்பா இல்லை, இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்க்குமே நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
எல்லாம் உங்க பார்ட்டா தனியா மசாஜ் பண்ணி முடிச்சதுமே ஓவராலா ஃபேஸ் ஃபுல்லா ஒரு பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபோர்ஹெட்ல இந்த மாதிரி நீங்க பிரஸ் பண்ணும்போது, இந்த 2 இடத்துல பிரஸ் பண்ணும்போதும் ஸ்கின் அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ அதே மாரி காதுக்கு பின்னாடி பிரஸ் பண்ணும்போதும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். கழுத்து சைட்ல நீங்க பிரஸ் பண்ணும்போதும் நல்லா இருக்கும். அதே மாரி இங்க முன்னாடி ஒரு 2 இடத்துல பிரஸ் பண்ணணும். கண்ண எடுத்து ஒரு பிரஸ் பண்ணணும். அவ்வளோதான். நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஸோ இந்த மசாஜ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, எந்த ஒரு ஃபேர்னஸ் ஒரு ப்ராடக்ட்காகவோ, ஒரு மேக்கப்காகவோ நீங்க ஓடவே மாட்டீங்க. இந்த ஒரு மசாஜ்க்கே நீங்க வந்துட்டு அடிக்ட் ஆயிடுவீங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஒரு மசாஜ் மட்டும் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணினாலே போதும். நீங்க லிப்ஸ்டிக் தவிர எந்த மேக்கப்பும் நீங்க போட மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மசாஜ் பண்ணி முடிச்சதுமே நீங்க வந்துட்டு சோப் போட்டு வாஷ் பண்றத விட, கடல மாவு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். உண்மையாவே ஸ்கின் அவ்ளோ பிரைட்டா, அவ்ளோ ஒரு க்ளோவா இருக்கும். கடல மாவு கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு முறை மட்டும் கடலை மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கடலை மாவு மட்டும் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. மத்த டைம் வந்துட்டு நீங்க சோப் போட்டுக்கலாம். கடலை மாவு கூட பால் எடுத்துக்கங்க. பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஓட்ஸ் மில்க் எடுத்துங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஓட்ஸ் பவுடர் எடுத்து அதில கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்து ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணீங்கன்னா, இந்த மாரி மில்க் மாரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மில்க்க நீங்க வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் டூ ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கடலை மாவே நீங்க எடுத்துக்கலாம். வெறும் பாலும், கடலை மாவும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்ற அந்த 2 ட்ரிக்ல இது ஒரு சூப்பரான ட்ரிக் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட்டா ஒரு 2 ட்ரிக் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்துட்டு அதுல ஒரு ட்ரிக் இதுதான். கடலை மாவும், மில்க்கும் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும் ஸ்கின்னு. ஆயில் மசாஜ் முடிச்சதுமே கடலை மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதனால தான் மோஸ்ட்லி நியூவா கூட இப்ப நான் இந்த கடலை மாவு வச்சு சோப் ரெடி பண்ணேன். ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு இந்த பேக் போட்டுட்டு இதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க. ஸோ கடலை மாவும், பாலும் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு. அதிலேயே சோப் ரெடி பண்ணி குடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டதுனால தான் நான் புதுசா கடலை மாவு சோப்பும் ரெடி பண்ணேன். கடலை மாவும், மில்க்கும் போட்டு கஸ்டமைஸ் பண்ணியும் சோப் ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு மைல்டு மசாஜ். ஸோ ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகணும் இல்லைங்களா? சோப்னா உடனே ரிமூவ் ஆயிடும். ஸோ கடலை மாவு போட்டு அப்படியே வாஷ் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆகாது. கொஞ்சம் மைல்டு மசாஜ் குடுத்துட்டு வாஷ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் ஸ்கின்னு. முடிஞ்சா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட வாஷ் பண்ணுங்க. கடலை மாவும், மில்க்கும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 5லருந்து 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணி பாருங்க. ஐயோ! டைம்லாம் கிடையாதுன்னா கூட நீங்க உடனே அப்ளை பண்ணி கூட நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணோனே பாருங்க, இன்ஸ்டன்ட்டா நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோவா இருக்கும். இது யாரு ட்ரை பண்ணாலுமே ரிசல்ட் இருக்கும். நீங்க வந்து பிரைட்டா இருக்கீங்க, நல்லா கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்கள போட்டு காமிச்சீங்கன்னா, ரிசல்ட் நாங்க லைவா பார்க்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். அதுக்கெல்லாம் நமக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். வேலை செய்றதோட வந்து உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். எப்படி யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணணுன்றது தான் இது கான்செப்ட். அத நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து டார்க்கா இருக்க ஸ்கின்னுக்கு போட்டு அது ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு, ஜஸ்ட் இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா? நார்மலா நம்மளுடைய விரல்ல ஃபேஸ் ஒரு மசாஜ் பண்றது, ஆயில் மசாஜ் பண்றது, கடலை மாவு எல்லார் வீட்லயுமே இருக்கும். பால் எல்லார் வீட்லயுமே இருக்கும். இத நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு வந்து 4 டைம்ஸ் இந்த மாரி ஒரு மசாஜ் குடுக்கணும். நான் சொன்னது அதுதான். இப்ப நான் 4 முறையும் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி நம்ம வீடியோ போட முடியாது இல்லைங்களா? இருக்கிற ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்துல ஒரு முறை தான் மசாஜ் பண்றது நான் காட்ட முடியும். நான் சொல்றது ஒரு நாளைக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இப்படி அழுத்தி ஒரு மசாஜ் குடுங்க. ரோஸ் அழுத்தி ஒரு மசாஜ் பண்ணுங்க. அப்பப்போ மசாஜ் பண்ணுங்க. ஒரு முறை டெய்லியும் அப்படி இல்லன்னா வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாரி ஆயில் மசாஜ் பண்ணுங்க. இத வந்து நீங்க பண்ணும்போதும் நான் சொல்ற மாரி மெத்தட்ல நீங்க பண்ணும்போது தான் ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து நீங்க பார்க்குறது வந்து கஷ்டம் தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பொறுமையா உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா பாருங்க. நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கணும். நீங்க எதையும் யோசிக்கக் கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்களுடைய ஸ்கின்ன நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும். நீங்க வந்துட்டு க்ளோவா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும். உங்களுக்காக குடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ். உங்களுக்கான வீடியோ இது. நான் இன்னொருத்தவங்க உட்கார வச்சு அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத விட, நானே எனக்காக போட்டு காமிச்சு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எனக்கு அது ஃபில்லா இருக்கும். ஃபுல் திருப்தியா இருக்கும். அப்படியே நீங்க பிரஸ் பண்ணும்போதுமே ஸ்கின் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு க்ளோ பிரைட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்ளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ட்ரிக் ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒண்ணு வந்து இந்த கடலை மாவும், மில்க்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. இது ஒரு ட்ரிக். இன்னொரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சாத பால் எடுத்துக்கங்க. ஸோ காய்ச்சாத பால்ல அந்த காய்ச்சாத பால்ல 1 டீஸ்பூன் அளவு மட்டும் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு இது வந்துட்டு தயிர் நம்ம வீட்ல ரெடி பண்ற மெத்தட் தானே. இதுல என்ன ட்ரிக் இருக்குன்னு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வீட்ல நம்ம தயிர் ரெடி பண்றோம்னா,
பால் காய்ச்சி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். காய்ச்சாத பாலை நம்ம ரெடி பண்ண மாட்டோம் இல்லைங்களா? இது வந்து பச்சை பால். காய்ச்சாத பால்ல 1 டீஸ்பூன் அளவு தயிர் போட்டுட்டு ஓவர் நைட் அத மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில அது ரெடியா இருக்கக்கூடிய அந்த பாலோட அந்த தயிர் நல்லா கட்டியா ரெடி ஆயிருக்கும். ஸோ அத எடுத்து ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் ரிசல்ட்டு. இன்ஸ்டன்ட்டா க்ளோ அண்ட் பிரைட் இருக்கும். கடலை மாவு கூட, அ அரிசி மாவு கூட, பச்சை பயிறு எதெல்லாம் நீங்க பேக் போடுறீங்களோ, அது கூடலாம் நீங்க வந்துட்டு இந்த பால்ல பச்சை பால்ல ரெடி பண்ண தயிர 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். வெறுமனமே அந்த தயிர் மட்டும் ஃபேஸ்ல, கையிலலாம் பூசி வந்து பாருங்க. நான் வந்து சொல்றதோட நீங்க அத செஞ்சு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோவா, பிரைட்டா இருக்கும். இந்த பால்ல ரெடி பண்ண தயிர் வந்துட்டு உங்களுக்கு பகல்ல போட டைம் இல்லனாலும், நைட்ல போட்டுட்டு தூங்கிட்டு மார்னிங் வாஷ் பண்ணுங்க. சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இன்ஸ்டன்ட்டா ஸ்கின் பிரைட் அண்ட் க்ளோவா இருக்கும். மேக்கப் போடாமலே உங்களுடைய ஸ்கின் அழகா மாத்துறது தான் எங்களுடைய வேலையே. ஸோ இது அதுக்கான ஒவ்வொரு முயற்சியும் தான் ஒவ்வொரு வீடியோல நாங்க குடுத்துட்டு இருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. இத தவிர பெர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன்னா, எப்பவுமே அழுது புலம்பாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய பிரச்சனைய யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. சரி பண்றேன்னு சொல்லி அத இன்னும் பெருசா தான் ஆக்குவாங்களே தவிர, உங்கள சரி பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் குடுக்க மாட்டாங்க. உங்க கஷ்டத்த, உங்க பிரச்சனைய நீங்க தான் சரி பண்ணணும். தனியா நின்னு நீங்க சரி பண்ணுங்க. ஐயோ! ஒரு பயம் இருக்கும். ஐயோ! எனக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன செய்றது? ஏது பண்றதுலாம் எல்லாருக்குள்ளயுமே ஒரு சக்தி இருக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு சக்தி இருக்கு. அத லேசா நீங்க தூண்டி விட்டாலே போதும். உங்க பிரச்சனைய நீங்க சரி பண்ணிக்க முடியும். தைரியமா இருங்க. நீங்களும் சரி, உங்களுடைய பசங்களுக்கும் சரி, நீங்க சொல்லி குடுக்குற ஒரே விஷயம், நீங்களும் மனசுல திடமா வச்சுக்கிற ஒரே விஷயம், உங்களுக்கு நீங்க தான் ராஜா. யாரையுமே வந்துட்டு நம்பாதீங்க. உங்கள மட்டுமே நீங்க நம்புங்க. எல்லார் கூடயும் பேசுங்க, பழகுங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. பட் நம்பிக்கை, அளவுக்கு மீறி ஒரு நம்பிக்கை நீங்க வச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஏமாற்றம் வரும்போதும், அது உங்களால தாங்க முடியாது. நீங்க நம்பிக்கை கொஞ்சம் அளவா வச்சிருந்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், ஏமாத்துனாலும், அதான் அப்பவே எங்களுக்கு தெரியுமே! அப்படின்னு ஒரு மைண்ட் வந்துட்டு செட் ஆயிடும். எல்லாருமே நேசிங்க. உங்கள மட்டுமே முழுமையா நம்புங்க. இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.